ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. லாஸ்ட் வீக்ஸில் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்தையும் ஒரு வரி வினாக்கள் ஃபுல்லாகவே பார்த்துருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒன்லைனஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறோம். இதுக்கு இடைப்பட்ட நாட்களில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்திலிருந்து இது வரைக்கும் நடந்த டெட் பேப்பர் 1 அண்ட் எஸ்டிடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட பிஒய்க்யூஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து நம்ம 2019 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஓல்டு சிலபஸ் ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால் 2019 அண்ட் 2022 ஸோ இந்த இயரில் வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேச்சஸாக வந்து எக்ஸாம் நடந்ததுனால நமக்கு நிறைய செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இருக்குது 2022. அண்ட் இதுக்கு ரீசெண்டாக 2025 வந்து எக்ஸாம் நடந்திருக்கும். ஸோ இந்த இயர்ஸ்லலாம் நடந்த டெட் பேப்பர் 1 அண்ட் எஸ்ஜிடி எக்ஸாம் இதிலேருந்து 1 to 5th வரைக்கும் மட்டும் இருக்கக்கூடிய தமிழ் வினாக்கள் வந்து ஒரு 100 வினாக்கள் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதை நம்ம டெய்லி 10 பிஒய்க்யூஸ் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம டெய்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை செல்ஃப் அசஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒன்லைனர் போட்டுக்கோம் இல்லையா 1 to 5th வரைக்கும், அந்த ஒன்லைனர்ஸை நீங்கள் பார்த்துட்டு வந்து இது பார்க்கும்போது உங்களுக்கு இனிமேல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம என்ன ஒன்லைனர்ஸ் கொடுத்தோமோ அதை தான் அப்படியே வந்து கேள்வியாக கேட்டிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு இனிமேல் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி தான் படிக்கணும், ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து இப்படிலாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம டே 1 10 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காக புரி பறந்த கற்பம் என்று பாடியவர். கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காக புரி பறந்த கற்பம் என்று பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒட்டக்கூத்தர். அண்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நான் வந்து ஆன்சர் சொல்லதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லா கொஸ்டினுமே நம்ம பார்த்த ஒன்லைனர்ஸில் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, கற்பகத்தரு என்று அழைக்கப்படுவது. கற்பகத்தரு என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன் ஏ, பனைமரம். நமது மாநிலத்தின் மரம் இல்லையா, பனைமரம். தேர்ட் ஒன், படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. ஆப்ஷன் பி, ஞாயில்கள். ஃபோர்த் ஒன், நன்னெறியின் ஆசிரியர் பெயர் யாது? நன்னெறியின் ஆசிரியர் பெயர். ஆப்ஷன் சி, சிவபிரகாச சுவாமிகள். நன்னெறியுடைய ஆசிரியர் சிவபிரகாச சுவாமிகள். ஸோ நம்ம வந்து ஒன்லைனர் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு ஊர் பெயர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நன்னெறியின் ஆசிரியர் வந்து அவருடைய ஊர் பெயரோடு சேர்த்து சிவபிரகாச சுவாமிகள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்ன தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு, அதிவீரராமன் பாண்டியன் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய நூல் வந்து வெற்றி வேர்க்கைன்னு சொல்லலாம். ஔவையாருடைய நூல் வந்து நிறையவே பார்த்துருப்போம். மூதுரை, கொன்றை வேந்தன், நல்வெளி, ஆத்திச்சுடி இதெல்லாமே அவருடைய நூல்கள். நெக்ஸ்ட்டு, ஃபிஃப்த் ஒன், யாகாவாராயினும் என தொடங்கும் குரட்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம். ஸோ இதுவுமே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி குரட்பா கொடுத்துட்டு அது இடம்பெற்றுள்ள அதிகாரம் சொல்லிட்டு கேட்பாங்க. பாருங்கள், யாகாவாராயினும் என தொடங்கும் குரட்பா இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, அடக்கமுடைமை. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு, நாவை அடக்கி ஆள வேண்டும். ஸோ இதுதான் இதனுடைய சாராம்சம் இல்லையா. ஆன்சர் ஆப்ஷன் டி, அடக்கமுடைமை. நெக்ஸ்ட் ஒன், ஆறாவது, ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள். ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள். ஆப்ஷன் டி, புகைப்பாறை. நம்ம வந்து புகையும் கல்பாறைன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஓகே அப்படின்னா புகைன்னு சொல்லிட்டு பொருள். இந்த இடத்துல புகைப்பாறை தான் இருக்குது. ஸோ இதுவுமே நம்ம சூஸ் பண்ணலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், கல்வியே தெய்வம் என்னும் பாடலின் ஆசிரியர். கல்வியே தெய்வம் என்னும் பாடலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதி சுகுமாரன். நெக்ஸ்ட்டு, எட்டாவது, உழவு தொழிலே உலகத்தின் டேஸ். உழவு தொழிலே உலகத்தின் டேஸ். இது படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் சி, அச்சாணி. உழவு தொழிலே உலகத்தின் அச்சாணி. நெக்ஸ்ட்டு, 9வது வினா, வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மூன்றும்
சாற்றுங்கால் சாலத்தலை. இப்பாடல் வரியில் உள்ள சாற்றுங்கால் இச்சொல்லின் பொருள். வேற்றுமை கொண்டு ஆடா மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சாலத்தலை. இப்பாடல் வரியில் உள்ள சாற்றுங்கால் இச்சொல்லின் பொருள். ஆப்ஷன் ஏ கூறும் இடத்து. அண்ட் இந்த பாடல் வரிகள் பார்த்தோன்னா அறநெறிச்சாரம் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கும். அண்ட் அறநெறிச்சாரம் இதோடைய ஆசிரியர் வந்து யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் கொஸ்டின், 10th ஒன். அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பெற்ற நூல். ஸோ புக்கில் அந்த லைன்ஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க, நம்மளுமே வந்து ஒன்லைனரில் அப்படியே கொடுத்துருப்போம் அந்த லைன்ஸை. அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பட்ட நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி அறநெறிச்சாரம் தான். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வந்து டெய்லி 10 PYQ அப்படிங்கிற சீரீஸில் நம்ம வந்து 10 டேஸ்க்கு பார்க்க போகிறோம். 1 to 5th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் PYQs உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம இதை முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சப்ஜெக்டில் 1 லைன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.